அது கிறிஸ்மஸ் சீசன் வாரம்னு வைங்க. அப்போது அந்த வழக்காடு மன்றத்தில் ஒரு குற்றவாளி தீர்ப்புக்காக வந்திருந்தான். அப்போது அந்த நீதிபதியும் கொஞ்சம் லைட் மூட்டில் இருந்தார். அந்த குற்றவாளி கூண்டில் இருந்த இளைஞனை பார்த்து கேட்டார், என்னப்பா, என்ன குற்றம் செஞ்ச, எதுக்காக உன்னை இங்கே அழைச்சின்னு வந்திருக்காங்கன்னு கேட்டார். உடனே அந்த குற்றவாளி சொன்னாங்க, ஒன்றும் இல்லைங்கய்யா, கிறிஸ்மஸ் சீசன் பர்ச்சேஸு அந்த கிறிஸ்மஸ் சீசனுக்கு கொஞ்சம் முன்னாடியே நான் அந்த பர்ச்சேஸை முடிச்சுட்டேன், அதனால இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த ஜட்ஜிக்கு ஒன்றுமே புரியல. என்னப்பா அது, கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ் கொஞ்சம் முன்னாடியே முடிச்சதுனாலவா, அது என்ன குற்றமா, அது அதுக்காகவா உன்னை குற்றவாளி நீங்கள் கூட்டிகிட்டு வந்தாங்க, என்னதான்ப்பா செஞ்சு ஆக்சுவலாக, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, அந்த கிறிஸ்மஸ்க்காக விற்பனைக்கு அந்த மாலை திறக்கிறதுக்கு முன்னாடியே நானே ஷட்டரை திறந்து அந்த பர்ச்சேஸை பண்ணிட்டேங்க, அதான் அப்படின்னு கேஷுவலாக சொன்னான் அந்த குற்றவாளி. திருட்டு கடையில் திருட்டு, பேங்க்கில் திருட்டு, வீட்டில் திருட்டு, ஏன் கழுத்தில் திருட்டு, என்ன திருட்டு வளர்ந்து போச்சு. அது ஒரு தீமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஒரு பக்கம் பார்த்தா தீமை தான் நிச்சயமாக, ஒரு பக்கம் பார்த்தா அது வறுமையினுடைய விளைவாக இருக்கா நாம் யோசிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த திருட்டு பழக்கத்தை உண்டாக்கும் பொழுது அது இயற்கையாகவே சின்ன திருட்டா ஆரம்பித்து பெரிய திருட்டா அது ஆகிப்போகுது. ஆகினால நம்ம பிள்ளைங்களை வளர்த்துற போது அறநெறி வெறுமலை வாசிக்கிறதுக்கு இல்லைங்க, வாடுறதுக்கு. அதை நம்ம வாழ்ந்து காட்டணும், செஞ்சு காட்டணும், அவங்களும் செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் நம்பி தேர்ந்தெடுத்தவங்க கூட கொஞ்சம் அப்படி இப்படி திருட்டு பண்ணுறதா சொல்கிறாங்க, மக்கள் பேசிக்கிறாங்க, நமக்கு தெரியலைங்க.